இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுந்தரராஜன் இயக்கிய நான் பாடும் பாடல் மிகப்பெரிய வெற்றி படமா ஓடிட்டு இருந்துச்சு. பட வெற்றிக்கு பிறகு பல தயாரிப்பாளர்கள் ஆர் சுந்தரராஜனை தேடி வந்தாங்க. அவங்க கிட்ட சுந்தரராஜன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லியிருக்காரு. எனக்கு இப்போ சொந்த வீடு வேணும், அதை யார் வாங்கி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. உடனடியா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு அழைப்பு, கூடவே அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் பணமும் வந்திருக்கு. அடுத்த படத்துக்கு கதையே இன்னும் ரெடி பண்ணலையே, எப்படி அட்வான்ஸ் வாங்குறதுன்னு யோசிச்சிருக்காரு ஆர் சுந்தரராஜன். பரவாயில்ல, அத பத்தி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இத வாங்கிக்கோன்னு ப்ரொடியூசர் சொல்ல அந்த பணத்தை வாங்கி புது வீடு வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு ஆர் சுந்தரராஜன். கொஞ்ச நாட்களிலேயே அற்புதமான கதை ஒண்ணு எழுதி முடிச்சிட்டாரு. அதுதான் வைதேகி காத்திருந்தாள். ஏவிஎம் ரூமுக்கு போய் கதையை சொல்லியிருக்காரு சுந்தரராஜன். நல்லா இருக்கு, ஹீரோ யாருன்னு ஏவிஎம் கேட்க அதுக்கு ஆர் சுந்தரராஜன் விஜயகாந்த் போட்ட பொருத்தமா இருக்கும், படமும் பிரமாதமா வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. விஜயகாந்தா வேணா ஏற்கனவே வெளிவந்து வெற்றி பெற்ற நான் பாடும் பாடல் படத்துல சிவகுமார் தானே ஹீரோ, வைதேகி காத்திருந்தால் படத்திலையும் அவரையே நடிக்க வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆர் சுந்தரராஜன் உறுதியா இருக்காரு, அந்த வெள்ளச்சாமி கேரக்டருக்கு விஜயகாந்த் தான் பொருத்தமா இருப்பாரு. பொறுமையா கேட்ட ஏவிஎம், இல்ல விஜயகாந்த ஹீரோவா போடுவதில் எனக்கு சம்மதம் இல்ல, அப்படின்னா நாங்க கொடுத்த 2 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு ஏவிஎம். ஏவிஎம் கொடுத்த 2 லட்சம் ரூபாயை எப்படி அவங்களுக்கு திருப்பி கொடுப்பதுன்னு அன்னைக்கு சாயங்காலம் வாக்கிங் போறப்பயே யோசிச்சுட்டே போயிருக்காரு. எதுக்கு வந்த தூயவன்கிற கதாசிரியர் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க, வைதேகி காத்திருந்தால் படத்திற்கு விஜயகாந்த் ஹீரோவாக போடணும்னு நான் சொன்னேன், ஆனா ஏவிஎம் அதை ஏத்துக்கல, அதனால கொடுத்த அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாயை அவர் திருப்பி கேக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவுதானே, இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க, வாங்க என் கூடன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பஞ்சு அருணாச்சலத்தோட வீட்டுக்கு போயாச்சு. வைதேகி காத்திருந்தால் கதைய அவர்கிட்ட ஆர் சுந்தரராஜன் சொல்ல உடனடியா 2 லட்சம் ரூபாய் ஆர் சுந்தரராஜனுக்கு கொடுத்தாரு பஞ்சு அருணாச்சலம். அதைய வாங்கி ஏவிஎம் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதி வந்திருக்கு ஆர் சுந்தரராஜனுக்கு. அதன் பிறகு தூயவன் வைதேகி காத்திருந்தால் படத்தோட தயாரிப்பாளர் ஆனாரு. விஜயகாந்த் நடிப்புல வைதேகி காத்திருந்தால் படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு.